propagation of errors na error எப்படி எல்லாம் நமக்கு propagate ஆகும் additionல எப்படி இருக்கும் subtractionல எப்படி இருக்கும் multiplicationல எப்படி இருக்கும் propagation of errors. So in this case first we are going to discuss addition of two errors. என்ன addition of two errors. Okay, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னா ஒரு ட்ரூ வேல்யூ z equal to the resultant a plus b இதான் நமக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். z equal to a plus b இதில் ஏன்னு சொல்கிறது என்ன a plus or minus delta a ஓட வேல்யூ plus or minus delta a அதில் இருக்கக்கூடிய எரர் அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம். அது எதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறோம் ஏன்னா நம்ம டிட்டர்மினேட் எடுக்கிறோம் ஆன்சரில் டிட்டர்மினேட் இருக்கிறதுனால பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் போடுறோம் அதனால் ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஞாபகம் இருக்குல்ல தென் b equal to b plus or minus delta b. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எரர் தானே கண்டுபிடிக்கிறோம் இப்போது a plus bன்னு சொன்னால் இந்த ரெண்டு ஆன்சர் எரர் எப்படி நீங்கள் போடுவீங்க ஆட் பண்ணுவீங்களா சப்ராக்ட் பண்ணுவீங்களா டிவைட் பண்ணுவீங்களா அதை நம்ம செக் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் z equal to a plus or minus delta a plus b plus or minus delta b. ஓகே இது ஆட் பண்ணிட்டீங்கன்னா you will get a plus b plus or minus delta a plus delta b. இதே மாதிரியே தான் நமக்கு இது வரும் சப்ட்ராக்ஷன் ரெண்டாவது கண்டிஷன் நமக்கு என்ன இருக்குது சப்ஸ்ட்ராக்ஷன் அதில் எப்படி வரும்னா இதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன போட்டோம் a plus b plus or minus delta a delta b இதுதான் நமக்கு என்ன இருக்கும் z plus or minus delta z ஏன்னா இது z delta a plus delta b னா எரர் அப்போ எரர் delta z அப்போ எரர் அடிஷனில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க எரர் அடிஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆட் தான் பண்ணுவீங்க அடிஷனில் எரர் என்ன பண்ணுவீங்க ஆட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வரும்போது நமக்கு தெரியும் ஓகே சப்ட்ராக்ஷனில் அதே மாதிரி தான் z ஈக்குவல் டு a மைனஸ் b ப்ளஸ் ஓர் மைனஸ் டெல்டா a ப்ளஸ் டெல்டா b நீங்கள் எரரை என்ன பண்ணுவீங்க ஆட் தான் பண்ணுவீங்க அப்போ அடிஷனில் வெரி இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் in addition or subtraction error it must be added என்ன பண்ணியிருக்கணும் எரர் என்ன பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும் புரிஞ்சா எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்ளம் சொல்லுங்கள் R1 equal to 100 plus or minus 3 ohm R2 equal to 100 plus or minus 150 150 plus or minus 2 ohms. Okay, these two resistors are connected in series, then what will be the effective resistance and its error? இந்த ரெண்டையுமே என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையுமே எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க சீரீஸாக கனெக்ட் பண்ணுறாங்க then we know that Rs is equal to R1 plus R2. If the resistors are connected in series then effective resistance is equal to sum of the individual resistance சொல்லிட்டு நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க அதே தான் Rs is equal to R1 plus R2. அப்போது இந்த இடத்துல நமக்கு இதான் எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு தேவை இருக்கிறது இது வேணும் ப்ளஸ் டெல்டா ஆர்எஸ் வேணும் டெல்டா ஆர்எஸ் எப்படி டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி மாதிரி டெல்டா R1 ப்ளஸ் டெல்டா R2 அப்போ எப்படி ஆன்சர் எழுதுவீங்க R1 ப்ளஸ் R2 என்ன கிடைக்கும் உங்களுக்கு 100 ப்ளஸ் 150 250 ohm delta R1 plus delta R2 3 plus 2 5 ohm அப்போ your answer is Rs plus or minus delta Rs is equal to 250 plus or minus 5 ohm plus or minus overall ohms போட்டுடலாம் இப்போ இதான் உங்களோட ஆன்சர் ஓகே அதே மாதிரியே சொல்லுங்கள் சப்ட்ராக்ஷனுக்கு ரெண்டு டெம்பரேச்சரா T1 எவ்வளோ சொல்லுங்கள் 20 +
0.5 degrees Celsius. T2 50 plus or minus 0.5 degrees Celsius. Okay, here these are the two temperatures, 20 plus or minus 0.5 degrees Celsius, T2 50 plus or minus 0.5 degrees Celsius. You have to find the difference in the temperature. Now we can find, நமக்கு தெரியும் என்ன difference a minus b plus or minus error என்ன பண்ணியிருக்கணும், in addition or subtraction error add தான் பண்ணியிருக்கணும். இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா T2 minus T1 சொல்கிறது என்ன, நமக்கு என்ன கிடைக்கும், 50 minus 20 னா 30 degree Celsius வருதா. எரர் என்ன பண்ணியிருக்கணும், 0.5 plus 0.5 delta T1 plus delta T2 தானே ஆட் தானே பண்ணியிருக்கணும். அப்போ 1 degree Celsius. அப்போ உங்களுக்கு எப்படி எழுதலாம், ஆன்சர் இஸ் T plus or minus delta T, difference in the temperature and its error is equal to 30 plus or minus 1 degree Celsius. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ இதுதான் என்ன, எரர் இன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ரெண்டுமே ஒரே மெத்தட். சப்ட்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த கொடுத்துருக்கிற மெயின் வேல்யூ மற்றும் ட்ரூ வேல்யூ மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், செப்பரேட் பண்ணிடுங்க, எரர் வேல்யூவை ஆட் பண்ணிடுங்க. தென் எரர் இன் மல்டிப்ளிகேஷன், எஸ், ப்ராடக்ட் of two errors, product of two errors. பாருங்க, இப்போ நமக்கு என்ன இருக்கு, z is equal to a dot b. ஏன்னு சொல்கிறது என்ன, a plus or minus delta a. bன்னு சொல்கிறது என்ன, b plus or minus delta b. Then z equal to, we can write a plus or minus delta a dot b plus or minus delta b. ஓகே, இப்போ நமக்கு என்ன வருது, z. அப்போ நமக்கு இது எப்படி, z plus or minus delta z equal to, இப்படி தானே மல்டிப்ளை பண்ண என்ன வரும், a dot b plus or minus a dot delta b plus or minus b dot delta a plus or minus delta a dot delta b. ஓகே, இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு z இருக்குது. நமக்கு என்ன பண்ணலாம், z மட்டும் தானே வேணும், எரர் மட்டும் தானே வேணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன, z-ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ரைட் சைடில் z-ஆல், z-க்குள்ளார இருக்குது a dot b. அப்போ திஸ் ஈக்குவேஷன் ஒன் இஸ் LHS, left hand side is divided by z and RHS is divided by a dot b. அப்போ பண்ணும்போது என்ன கிடைக்கும், z-ஆல் டிவைட் பண்ணும்போது z டிவைட் பை zன்னு சொல்கிறது 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த டெல்டா z பண்ணும்போது டெல்டா z பை z ஈக்குவல் டு, இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஃபுல் டேர்ம். இதை a டாட் b ஆல் பண்ணும்போது என்ன ஆயிரும், ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுவா. அப்போ நமக்கு இது 1 ஆயிரும், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை a டாட் b ஆல் போடும்போது a கேன்சல் ஆயிருமா, b மட்டும் தானே இருக்குது, டெல்டா b பை b. ஓகே, இதை நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா b கேன்சல் ஆயிருமா, டெல்டா a பை a. Then next plus or minus delta a dot delta b, delta a by a dot delta b by b. See, delta a by a னு சொல்லும்போது a னு சொல்கிறது ட்ரூ வேல்யூ, பெரிய வேல்யூ, delta a னு சொல்கிறது ஒரு ஸ்மால் வேல்யூ, எரர் வேல்யூ. அப்போது டிவைட் பண்ணும்போது பெரிய வேல்யூவை ஸ்மால் வேல்யூவை பெரிய வேல்யூ வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஸ்மால் வேல்யூ தான். அதே மாதிரி இது நமக்கு ஸ்மால் வேல்யூ தான். ஒரு ஸ்மால் வேல்யூ இன்னொரு ஸ்மால் வேல்யூ வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வெரி ஸ்மால். அதனால் we will neglect this. நெக்லெக்ட் பண்ணுவோமா? அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது, இந்த ஒன்று அடிச்சிட்டிங்கன்னா டெல்டா z பை z ரீஅரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், டெல்டா a பை a, வெளில ப்ளஸ் ஆர் மைனஸ் வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போது ப்ளஸ் டெல்டா b பை b. இது உங்களுக்கு எரர். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த z என்ன பண்ணணும், அங்கிட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். டெல்டா z is equal to டெல்டா a by a ப்ளஸ் டெல்டா b by b into z. இப்படி போட்டால் தான் உங்களுக்கு என்ன ஆன்சர்.
அப்போது எரர் டிவிஷனில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எரர் எப்படி எடுத்துருக்கணும், எரர் வேல்யூ டிவைட் பை ட்ரூ வேல்யூ ப்ளஸ் எரர் வேல்யூ டிவைட் பை ட்ரூ வேல்யூ போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு எரர் வேல்யூ கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சரை என்ன பண்ணியிருக்கணும், அங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் எரர் இல்லாமல். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க, லெங்த் இன்டு பிரெத் போடுறீங்க, அப்போ அந்த ஏரியா ஃபஸ்ட் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். புரிஞ்சா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்? ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கானா? ஓகே, the length and breadth of a rectangle are என்ன length என்ன 5.7 plus or minus 0.1 centimeter. Okay, breadth 3.4 plus or minus 0.2 centimeter. ஓகே, பாருங்க என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியாவா? அப்போ ஏரியா is equal to length into breadth. It is a product. இப்போ நமக்கு எப்படி எழுதலாம், ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா? 5.7 into 3.4 போட்டால் எவ்வளோ கிடைக்கிது, மல்டிப்ளை பண்ணுங்க. 5.7 cross 3.4 போட்டால் எவ்வளோ கிடைக்குது? எஸ், 19.38 centimeter square. Centimeter square. Okay, the area. The next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெல்டா ஏ. இப்போ எப்படி எழுதுவோம், டெல்டா ஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு எரரோட சேம் மெத்தட், டெல்டா எல் பை எல் ப்ளஸ் டெல்டா பி பை பி. ஓகே, இப்போ செட் ஏரியா வந்துட்டு அங்கிட்ட மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ டெல்டா ஏ கண்டுபிடிக்கும் போது என்ன வரும், நமக்கு ஏரியா அங்கே கொண்டு போகணுமா? என்ன டெல்டா எல் என்ன வரும், 0.1 divided by 5.7 plus 0.2 divided by 3.4. ஓகே, தென் இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், நமக்கு அந்த ஏரியாவை நம்ம அங்கிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 19.38 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுக்கும் சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும். என்ன பண்ணியிருக்கணும், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பட் நம்ம க்ராஸ் ப்ராடக்ட் பண்ணால் போதும், கீழே ப்ராடக்ட்டும் பண்ணுங்கள். இது இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இது அந்த சைடில் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், தென் டிவைட். ஃபைனல் ஆன்சர் எரர் என்ன கிடைக்குது, ஃபைனல் ஆன்சர் 1.48. இதான் நமக்கு இருக்கக்கூடிய எரர், ரைட்? இப்போ என்ன பண்ணியிருக்கணும், எரரும் ட்ரூ வேல்யூவும் சேர்த்து எழுதும்போது 19.38 ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.48 ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இங்கிட்ட 5 ஆயிருமா, 5 ஏரியாவுக்கு யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? இதே மாதிரியே தான் நமக்கு எது இருக்குது, டிவிஷன் இருக்குது. இப்போ டிவிஷனில் என்ன வரும்னா z ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்னு வரும் நமக்கு. அப்போ அதே மாதிரி எழுதும் போது ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. அதில் என்ன பண்ணியிருக்கணும், ஏவை தனியாக வெளியில் எடுக்கணும். புரிஞ்சா? போட்டு காட்டுறேன், ரைட்? See, then error in division. Errors in division தானே. டிவிஷனில் வரும்போது பாருங்கள், z ஈக்குவல் டு ஏ பை பியா. அப்போ நமக்கு ஏன்னு சொல்கிறது தானே, ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, ரைட்? அப்படி தானே, ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. ஓகே, இப்போ தான் நம்ம ஏ மட்டும் வெளியில் எடுக்கலாமா? அப்போ ஏ வெளியில் எடுத்துட்டீங்க, அப்போ என்ன வரும், வெளியில் எடுக்கும்போது இங்கே 1 வருமா, ஏ வெளியில் எடுத்துட்டோம், அப்போ 1 வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை ஏ டிவைடட் பை பி இதில் வெளியில் எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி பை பி, ரைட்? இப்போ தானே வருது. அப்போ ஏ பை பின்னு சொல்கிறது நமக்கு என்னவாக இருக்கும், z இருக்குமா? இதை நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணும்போது என்ன வரும், ஏ பை பின்னு சொல்கிறது z. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா z. ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஏ பை பின்னு சொல்கிறது z, மீதி என்ன இருக்குது நமக்கு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பை
a. இந்த இடத்துல இது என்ன இருக்கும், டினாமினேட்டரில் இது இருக்குது, மேலே போகும்போது 1 + or minus delta b by b whole to the power of -1. ஓகே, நம்ம பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணும்போது -1 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இது -1 ப்ளஸ் ஆயிரும். ரைட், லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, z + or minus delta z. இப்போ இந்த ரிலேஷனை அப்படியே z-ஆல் டிவைட் பண்ணுங்க, யூ வில் கெட் என்ன கிடைக்கும் நமக்கு, 1 + or minus delta z by z is equal to, இங்கே இது கேன்சல் ஆயிரும், அப்போ மீதி இருக்கிறது என்ன 1, இனி மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்த சேம் டேர்ம்ஸ் தான் கிடைக்கும். என்ன, delta a by a -4 + delta b by b -4 + delta a by a delta b by b. இது ஆக்சுவலி பைனாமியல் எக்ஸ்பென்ஷனால தான் அந்த -1 நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, அதுதான், அதனால தான் அந்த -4 ப்ளஸ் வருது. சாரி, இங்கே நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் ஃப்ரண்டில் போட்டிருக்கணும், 1 + or minus அது போட்டுவாங்க. ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும், delta z by z. ரைட், இப்போ அந்த ஒன்றும் இந்த ஒன்றும் கேன்சல் ஆயிரும், ஏன்னா 1 × 1 பாருங்கள், 1 × 1 z-ஆல் டிவைட் பண்ணும்போது z எல்லாமே கேன்சல் ஆயிரும், இங்கே மட்டும் delta z by z இருக்கும். புரிஞ்சா? ரைட், அப்போ பேலன்ஸ் வரக்கூடிய டேர்ம் delta z by z is equal to delta a by a plus delta b by b. ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன ப்ராடக்ட்டில் நம்ம பார்த்தோமோ அதே ரிலேஷன் தான் மல்டிப்ளிகேஷனுக்கும். அப்போ எரர் அடிஷன்லையும் சப்ட்ராக்ஷன்லையும் சேம் மெத்தட், எரர் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லையும் சேமான மெத்தட். இதில் எக்ஸ்ட்ரா என்ன வரும்னு ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த ஸ்டெப் கேட்டாங்கன்னா இங்கே மட்டும் நீங்கள் என்ன பைனாமியல் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. உள்ளார 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது சைன் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும், திருப்பி சால்வ் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துருவோம். அதே வெளியில் சயின்ஸ் நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், ஃபைனல் ஆன்சர் அதே தான் நமக்கு கிடைக்க போகுது. புரிஞ்சா? ரைட், அதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்ன, வோல்டேஜ் எவ்வளோ, 100 + or minus 5 volt. கரண்ட் எவ்வளோ, 10 0.2 ஓம்ஸா, சாரி ஆம்பியர், சி கரண்ட் தானே ஆம்பியர். பாருங்கள், நம்ம ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓம்ஸ் லா என்ன, V = IR, I = V/R. ஓகே, என்ன வருது நமக்கு, V/Rன்னு சொன்னால் நமக்கு என்ன, I, நமக்கு R தான் வேணுமா, R வேணும்னா R is equal to V/I. ரைட், அப்போ நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எஸ் டிவிஷன் ஃபார்மேட்டில் தான் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட் நமக்கு V/I ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். Vக்கு எவ்வளோ, 100 divided by 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 10 ohms கிடைக்குதா, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்குது, 10 ohms. ரைட், த நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எரர். இப்போ எரர் எப்படி போடுவோம், delta R by R is equal to delta V by V plus delta I by I. அதே மெத்தட் தான். delta Vன்னு சொல்கிறது என்ன, 0.5 5 divided by 100 plus 0.2 divided by 10. இந்த R நீங்கள் அங்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா 10 ohm. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த R அங்கே கொண்டு போய் மறந்துடுவாங்க. 10 ohms போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது 5 divided by 100 0.20 தானே முன்னாடி வரணும், 0.05 ப்ளஸ் ஒரு 0 மேலே போகும்போது 0.02 ரைட் இன்ட்டு 10 போடும்போது உங்களுக்கு எனக்கு 0.07 இன்ட்டு 10. இப்போ நமக்கு 0.7 இதான் நமக்கு இருக்கக்கூடிய எரர், டெல்டா ஆர். இப்போ நமக்கு என்ன எழுதுகிறேன், ஆன்சர்னு எழுதலாம், R is equal to 10 plus or minus 0.7 ohm. ரைட், இதெல்லாமே புக்ஸில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நமக்கு புக் பேக்கில் இருக்கிற எரர் நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாமா.
yes power இருக்குது sorry power of errors பவரில் பாருங்கள் example here you have z power z equal to a power n இதான் கொடுத்துருக்கான் z equal to a power n அப்போ simple method power into relative error அப்போ எப்படி எழுதுவோம் delta z divided by z is equal to n into delta a divided by a இப்படி தானே இதுதான் நமக்கு பவர் ஆஃப் எரர்ஸ் எரர் பவரில் வந்துச்சுன்னா இனி பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சொல்லுங்கள் நியூமரிக்கல் என்ன கொடுத்துருக்கான் கொஸ்டின் x ஈக்குவல் டு a ஸ்கொயர் b cube by c பவர் c root d ஓகே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு நியூமரிக்கல் கொடுத்துருக்கேன் பாருங்கள் x ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர் டிவைட் பை c root d ஏக்கு என்ன வேல்யூ சொல்லியிருக்கான் பர்சன்டேஜ் வேல்யூ சொல்லியிருப்பானே a ஈக்குவல் டு 4%, b equal to 2%, 3%, d okay d எவ்வளோ 1%. பாருங்கள் இதில் பர்சன்டேஜில் கொடுத்துட்டான் நமக்கு தெரியும் இது ரிலேட்டிவ் எரர் ட்ரூ வேல்யூ மேலே எரர் வேல்யூ அப்போது அப்சல்யூட் எரர் டிவைட் பை ட்ரூ வேல்யூன்னு சொல்கிறது எரர் அந்த எரரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பர்சன்டேஜ் எரர் புரிஞ்சுங்களா அப்போ என்ன பண்ணால் போதும் கிடைக்கக்கூடிய ஆன்சரை நீங்கள் என்ன பண்ண போதும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் ஃபஸ்ட் இதுக்கு நமக்கு ஃபார்மேட் எழுதலாம் டெல்டா எக்ஸ் டிவைட் பை எக்ஸா இது பர்சன்டேஜ் எரரில் மாற்றோம்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் பர்சன்டேஜ் எரர் ஆச்சா பர்சன்டேஜ் எரர் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் ஈக்குவல் டு என்ன வருது பவர் எரர்ஸ்னால் பவர் உள்ளார மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிலேட்டிவ் எரர் எழுதியிருக்கிறோம் பவர் முன்னாடி போட்டுட்டோம் 2 டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு 100 புரிஞ்சா பவர் முன்னாடி போட்டுட்டோம் எரர் டெல்டா ஏ பை ஏ பர்சன்டேஜ் எரருக்கு மாற்றிட்டோம் இன்ட்டு 100 ரைட் ப்ளஸ் அதே மாதிரியே நெக்ஸ்ட் என்ன வருது நமக்கு பி கியூபா அது பி கியூப் சாரி பி கியூப் அப்போது 3 டெல்டா பி பை பி இன்ட்டு 100 அதே மாதிரியே சிக்கு வந்துட்டேனே சி 1 தானே வரும் 1 இன்ட்டு டெல்டா சி பை சி டெல்டா சி பை சி இன்ட்டு 100 ப்ளஸ் ரூட்டுக்கு 1/2 இன்ட்டு டெல்டா டி பை டி இன்ட்டு 100 இப்போ டெல்டா ஏ பை ஏன்னு சொல்கிறது என்ன 4%, பர்சன்டேஜ் எரர் தானே இது எரர் தானே கொடுத்துருக்கான் டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு 100 தான் இது 4%. அப்போது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும் 2 இன்ட்டு டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு 100 என்ன 4% ப்ளஸ் பிக்கு டெல்டா பி பை பி இன்ட்டு 100 அது ஓகே இப்போ 3 இன்ட்டு டெல்டா பி பை பி இன்ட்டு 100 சொல்கிறது 2% ப்ளஸ் 1 இன்ட்டு 3% ப்ளஸ் என்ன வருது நமக்கு 1/2 இன்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்கான் 1 ஓகே இது நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது டோட்டல் இஃப் யூ ஆட் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு 17.5%. புரிஞ்சுங்களா ரொம்ப ஈஸியஸ்டானது இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன வரும் நீட் எக்ஸாமுக்கெல்லாம் போகும்போது இதே மாதிரி தான் எரர் கொஸ்டின்ஸ் வரும் புரிஞ்சா ஏ ஸ்கொயர் அப்போ பவரை வந்துட்டு முன்னாடி போட்டுட்டு ரிலேட்டிவ் எரர் போட்டிருக்கணும் இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜ் எரர் இன்னும் 100 போடலைன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் இல்லை புரியுதா ஓகே த நெக்ஸ்ட் நியூமரிக்கல்ஸ் போகலாமா புக் பேக் நியூமரிக்கல்ஸ் எடுங்க ஓகே ரேடியஸ் எவ்வளோ 2% எரர் தானே சொல்லியிருக்கான் எரர் இஸ் 2% we can write listen delta r by r into 100 is equal to 2%. புரியுதுங்களா ஓகே அடுத்து the error in the determination of volume of the sphere will be volume of the sphere என்ன 4/3 pi r cube volume of the sphere is
4/3 pi r cube. Okay, here I consider capital R, so I am using a capital R here, 4/3 pi capital R cube. But here these all are constant, அதனால leave it. This is in percentage. நமக்கு formula தெரியும், z equal to a power n அப்படினா delta z by z is equal to n into delta a by a. Okay, if we want to convert this in percentage நம்ம என்ன பண்ணிருக்கணும், into 100 போட்டுருக்கணும். அதான மெத்தட். அதபடி போடும்போது நமக்கு என்ன வரும், we can write, இந்த இடத்துல r cube னு சொல்லியிருக்கான், இந்த வால்யூத்தில் இருக்கக்கூடிய எரர் தான் கேட்டிருக்கான், சாரி வால்யூத்தில் இருக்கக்கூடிய எரர். வால்யூத்தில் இருக்கக்கூடிய எரர் எப்படி நம்ம போடலாம், டெல்டா v by v into 100னு சொல்கிறது 3 into delta r by r into 100. Right? அப்போ என்ன வரும் நமக்கு, we will get error in volume 3 into delta r by r னு சொல்கிறது எவ்வளோ, 2%. அப்போ 6%. புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க. If the length and time period of an oscillating pendulum have error of 1%, length and time எவ்வளோ, 1% and 3%. எஸ், எரர் ஆஃப் அப்போ என்ன பர்சன்டேஜ் எரர்னா டெல்டா எல் பை எல் இன்ட்டு 100 எவ்வளோ சொல்லியிருக்கான், 100 1%. அதே மாதிரியே டெல்டா டி பை டி இன்ட்டு 100ன்னு சொல்கிறது எவ்வளோ, 3%. இப்போது என்ன கண்டுபிடிக்கணும், Measurement of acceleration due to the கிராவிட்டி. அப்போ ஜி என்ன, அப்போ ஜியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ். இப்போ நம்ம வால்யூத்தில் என்ன பண்ணோம், வால்யூம்னு சொல்கிறது என்ன, 4/3 pi r cube, எரர் இருக்கிறதுனால 3 into 2%ன்னு போட்டோம், கிடச்சிச்சு. இது தேவையில்லை நமக்கு 4/3 pi. ஓகே, இப்போ அதே மாதிரி இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா, எப்படி பாருங்கள், இப்போ ஜி தான் நமக்கு வேணும், எல் அண்ட் டி இருக்குது, நமக்கு தெரியும் டைம் பீரியட் t is equal to 2 pi square root of L by G. அப்போ இது பவர் ஃபார்மேட்டில் இருக்குது, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்கொயரிங் போத் சைட், t square is equal to 4 pi square L by G. We need G, right? அப்போ G எங்கே கொண்டு வாங்க, G equal to 4 pi square L divided by T square. ஓகேவா, இப்போ நம்ம எரரில் கண்டுபிடிக்கணும், எரர் எவ்வளோன்னு. இப்போ டெல்டா G by G into 100 is equal to 4 pi square constant leave, Lன்னு சொல்கிறது டெல்டா எல் பை எல் இன்ட்டு 100 பர்சன்டேஜ் செக் பண்ணலாம், எல்லுன்னு சொல்கிறது அப்படி தான் நமக்கு இருக்குது, அப்போ பிரச்சனையே கிடையாது, இன்ட்டு 100 ப்ளஸ் டி ஸ்கொயருக்கு பவர் 2 இருக்குது, அப்போ 2 இன்ட்டு டெல்டா டி பை டி இன்ட்டு 100. டெல்டா எல் பை எல் இன்ட்டு 100ன்னு சொல்கிறது எவ்வளோ, 1%. டெல்டா டி பை டி இன்ட்டு 100ன்னு சொல்கிறது 3%. அப்போது delta G divided by G into 100 is equal to delta L by L 1%, 1% plus 2 into 3% is equal to 7%. 2 cross 3 6, 6 plus 1 7, 7%. புரிஞ்சுங்களா? அப்போ அடுத்து The length of a body is measured as 3.5 meters. Length of body 3.5. லெங்த் எவ்வளோ, 3.5 மீட்டர், 5 அடுத்து Accuracy is 0.01 meter. Then percentage error is measurement is அக்யூரசி எவ்வளோ, 0.01 meter. 0.01 மீட்டர். Then the percentage error in the measurement is. ஓகே, இப்போ இந்த அக்யூரசின்னு சொல்லியிருக்கேன், அப்போ இது எரர் தானே. அப்போ லெங்த் எவ்வளோ, 3.51 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 மீட்டர். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா, பர்சன்டேஜ் எரரா. ஓகே, நமக்கு என்ன பண்ண போதும், டெல்டா எல் பை எல் இன்ட்டு 100 அப்படின்னு சொன்னால் என்ன வரும், 0.01 டிவைடட் பை 3.51 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட ஆன்சர். சால்வ் பண்ணியும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட், இவ்வளோ தான் எரர்ஸ். இந்த நெக்ஸ்ட் நமக்கு அடுத்து இருக்கக்கூடியது டைமென்ஷன் அனாலிசிஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நோட் என்னென்னா, அடிஷனாக இருக்கட்டும்
சப்ட்ராக்ஷனாக இருக்கட்டும் எரர்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும். இன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக இருக்கட்டும் எரர்ஸுக்கும் ரிலேட்டிவ் எரரோட மெத்தட் போடும். டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி இன்ட்டு ஜெட். ஓகே, இது பவரில் வரும்போது பவர் இன்ட்டு ரிலேட்டிவ் எரர் டெல்டா ஏ பை ஏ. ரிலேட்டிவ் எரர்னு சொல்கிறது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், என்ன இதுதான் டெல்டா ஏ டிவைட் பை ஏ தான். புரிஞ்சுங்களா? ஓகே, அவ்வளோதான் இது எரர்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய டைமென்ஷன் அனாலிசிஸ், அதை பேஸ் பண்ணி நமக்கு நியூமரிக்கல்ஸ் இருக்குது, அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.